என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. பல நாட்களாக உன் மனதின் ஆழத்தில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் இருந்தது. வெளியே எல்லோரிடமும் இயல்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நிறைவடையாமல் இருப்பதை நீ உணர்ந்தாய். ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தாய். ஒரு நாள் விழித்தெழும்போது மனம் லேசாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாய். அந்த ஏக்கத்தை இந்த வாராகி அம்மன் பார்த்து கொண்டிருந்தேன். என் தங்கமே, உன் அன்னை நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை எழத் தொடங்கிவிட்டது. கடலில் அலை கரையை அடைவதற்கு முன் அது தூரத்தில் உருவாகும். அதை போலவே உன் மகிழ்ச்சிக்கான காரணம் இன்னும் உன் கண்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உருவாகிவிட்டது. அது பயணத்தை ஆரம்பித்து விட்டது. நீ காத்திருந்த சந்தோஷம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உன் மனதை தயார் செய்ய இந்த வாராகி அம்மன் உன்னிடம் பேசுகிறேன். என் செல்லமே, பல நேரங்களில் நீ உன்னையே கேட்டுக்கொண்டாய். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நல்ல காலம் வருமா? நான் காத்திருக்கும் அந்த தருணம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று எண்ணினாய். சில சமயம் நம்பிக்கையோடு இருந்தாய். சில சமயம் சோர்ந்து போனாய். சில சமயம் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாய். சில சமயம் இனி எதுவும் மாறாது என்று நினைத்தாய். ஆனால் உன் மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் அன்னை நான் உன்னுடைய எதிர்காலத்தை குழப்பமாக பார்க்கவில்லை. நான் தெளிவாக பார்க்கிறேன். இன்று நீ நிற்கும் இடத்திற்கும் இன்னும் சில காலத்தில் நீ நிற்கப் போகும் இடத்திற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மரம் பழம் தருவதற்கு முன்பு நீண்ட காலம் அமைதியாக நிற்கும். அதை பார்த்தவர்கள் அது வளரவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் நடந்திருக்கின்றன. நீ இழந்தது போல தோன்றிய சில வாய்ப்புகள் உண்மையில் உன்னை காப்பாற்றின. நீ அடைய முடியாமல் போன சில விஷயங்கள் உண்மையில் உனக்காக அல்ல. நீ சந்தித்த சில பிரிவுகள் தண்டனை அல்ல, அவை உன் பாதையை சுத்தப்படுத்த வந்தவை. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் கதவு முன் நிற்கும் மாற்றம் நீ இதுவரை பார்த்த மாற்றங்களைப் போன்றது அல்ல. இது வெறும் ஒரு சிறிய மகிழ்ச்சி அல்ல. இது உன் மனதிற்குள் மீண்டும் ஒளியை ஏற்றப் போகும் மாற்றம். நீ சிரிக்க மறந்து போன இடத்தில் சிரிப்பை கொண்டு வர போகும் இந்த மாற்றம். நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய நம்பிக்கை விதைக்கப் போகும் மாற்றம். நீ இது முடியாது என்று நினைத்த விஷயத்தில் இது நடந்துவிட்டதே என்று ஆச்சரியப்பட வைக்கப் போகும் மாற்றம். என் செல்லமே, பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் மனம் எவ்வளவு நல்லது என்பதை எல்லோரும் அறியவில்லை. சிலர் உன் அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் உன் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் உன் பொறுமையை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மன் உன்னை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உடைந்து போகாமல் நிற்க கற்றுக்கொண்ட ஒரு வீரனாக பார்க்கிறேன்.
கண்ணீர் வந்தாலும் முன்னே செல்ல கற்றுக்கொண்ட ஒரு பேரொளியை பார்க்கிறேன். தனியாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்ட ஒரு உயிராக பார்க்கிறேன். என் தங்கமே, இனிமேல் உன் கவனத்தை கடந்த காலத்தின் மீது வைக்காதே. நேற்று உன்னை காயப்படுத்தியவர்கள் நாளைய உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியாது. உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை குறைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் எதிர்காலத்தை எடுத்துச் செல்ல முடியாது. அவர்கள் தங்கள் பாதையில் சென்றார்கள், நீ உன் பாதையில் செல்ல வேண்டும். வாழ்க்கை ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவை திறக்கும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், சில நேரங்களில் முழு சுவரையே உடைத்து புதிய வழியை உருவாக்குவேன். என் அன்பு பிள்ளையே, என் கையில் இருக்கும் உலக்கை பற்றி பலர் பேசுவார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை உனக்கு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை சுற்றி நின்று உன்னை பயமுறுத்தும் கவலைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் மனதில் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கும் தோல்வி நினைவுகளை உடைத்து சிதறடிப்பேன். உன்னை நம்ப விடாமல் தடுத்த எண்ணங்களை தகர்த்து விடுவேன். உன் முன்னேற்றத்தை மறைத்திருக்கும் இருளை அகற்றுவேன். என் உலக்கை அழிப்பதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை அகற்றுவதற்காக. என் செல்லமே, என் கலப்பையின் அர்த்தமும் அதே அளவு பெரியது. விவசாயி விதை விதைப்பதற்கு முன் நிலத்தை உழுவான். அதுபோல உன் வாழ்க்கையை நான் உழுது தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக பலன் தராத முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கிறேன். நின்று போன காரியங்களுக்கு இயக்கம் கொடுக்கிறேன். உன் கனவுகள் வேரூன்றும் நிலத்தை உருவாக்குகிறேன். உன் வீட்டில் செழிப்பு தங்கும் இடத்தை அமைக்கின்றேன். உன் மனதில் நம்பிக்கை மீண்டும் வளர்வதற்கான மண்ணை தயார் செய்கிறேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டாய். அவர்கள் முன்னேறுவது போல தோன்றியது. அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக பயணிக்கின்றேன் என்று நினைத்தாய். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள், ஒவ்வொரு விதையும் ஒரே நாளில் முளைக்காது. ஒவ்வொரு மலரும் ஒரே நேரத்தில் பூக்காது. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனி நேரம் இருக்கின்றது. உனக்கான நேரம் வீணாகவில்லை, அது உருவாகி கொண்டிருந்தது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் ஒரு புதிய உறுதியை விதை. என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொள். நான் இழந்ததை விட பெரியதை பெறப்போகிறேன் என்று சொல்லிக்கொள். என் வாராகி தாய் என்னோடு இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொள். இந்த எண்ணங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றும் தீப்பொறிகள். என் செல்லமே, உனக்காக நான் தயார் செய்திருக்கும் மகிழ்ச்சி வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீண்ட இரவுக்கு பிறகு உதிக்கும் சூரியனைப் போல அது வரும். வறண்ட நிலத்தில் பெய்யும் முதல் மழையைப் போல அது வரும். மூடியிருந்த ஜன்னலை திறந்து உள்ளே வரும் காற்றைப் போல அது வரும். நீ எதிர்பார்த்த திசையில் வராமல் நீ எதிர்பார்க்காத திசையிலும் வரலாம். ஆனால் அது வருவது உறுதி. என் அன்பு பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில்
நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை உணராமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலம் காயங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், நீ இனிமேல் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. உன் பார்வை முன்னால் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் எதிர்காலத்தில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கடந்த காலத்தில் நடந்த எந்த வேதனையும் விட பெரியது. நீ இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் உன்னை நோக்கி வரும் நன்மைகளை கவனிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் மனதை இப்போதே திறந்து வை. மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லமே, சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றமே வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று போதும். பல வருடங்களாக சுமந்து வந்த பாரம் ஒரே நாளில் இறங்கிவிடும். அதுபோல ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையிலும் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று உனக்கு சாதாரணமாக தோன்றும் ஒரு நிகழ்வு நாளை உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் எந்த நாளையும் அலட்சியமாக பார்க்காதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு வரவேற்றுக்கொள். என் தங்கமே, உன் இதயத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதே. காலம் தாமதப்படுத்தலாம், மனிதர்கள் சந்தேகம் கொள்ளலாம், சூழ்நிலைகள் தடையாக நிற்கலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மைகள் வழியை கண்டுபிடித்தே உன்னிடம் வந்து சேரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மனதை சோர்வடைய விடாதே. உன் நம்பிக்கையை உயிருடன் வைத்திரு. ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உனக்காக திறக்கப் போகும் கதவுகளை எந்த சக்தியாலும் மூட முடியாது. என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதே அந்த கேள்வி. அதற்கான பதிலை உன் அன்னை நான் இப்போது தருகிறேன். ஆம், உன் காத்திருப்புக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆம், உன் பொறுமைக்கும் மதிப்பு இருக்கின்றது. ஆம், உன் பிரார்த்தனைக்கு பதில் இருக்கின்றது. மண்ணுக்குள் இருக்கும் விதை மேலே என்ன நடக்கிறது என்று அறியாது. ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல உனக்காக நான் உருவாக்கியிருக்கும் நன்மைகள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. என் செல்லமே, சில ஆசீர்வாதங்கள் மனிதன் எதிர்பார்க்கும் வடிவத்தில் வராது. சில நேரங்களில் அது ஒரு சந்திப்பாக வரும். சில நேரங்களில் அது ஒரு அழைப்பாக வரும். சில நேரங்களில் அது ஒரு வாய்ப்பாக வரும். சில நேரங்களில் அது ஒரு முடிவாக வரும். ஆனால் அது வந்த பிறகு இதற்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்று உன் மனம் சொல்லும். அந்த உணர்வை உனக்கு தரும் காலம் தூரத்தில் இல்லை. உன் வாராகி தாய் சொல்கிறேன், என் தங்கமே, இனி ஒவ்வொரு காலையையும் பயத்தோடு தொடங்காதே, எதிர்பார்ப்போடு தொடங்கு. ஒவ்வொரு நாளையும் சுமையாக பார்க்காதே, வாய்ப்பாக பார். உன் மனதில் அடிக்கடி ஓடிய என்ன ஆகுமோ என்ற கேள்வியை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையால் மாற்று. ஏனென்றால் நீ இருளின் முடிவில் நிற்கவில்லை, ஒளியின் தொடக்கத்தில் நிற்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில்
உனக்கு நான் கொடுக்கும் அருள்வாக்கு இதுதான். உன் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் கண்ணீர் காரணமின்றி விழவில்லை. உன் பிரார்த்தனைகள் காற்றில் கரைந்து போகவில்லை. உன் நம்பிக்கை தோல்வியடையவில்லை. நீ நினைப்பதை விட அருகில் உன் மகிழ்ச்சி இருக்கின்றது. நீ எதிர்பார்ப்பதை விட அருகில் உன் நிம்மதி இருக்கின்றது. நீ தேடுவதை விட அருகில் உன் பதில் இருக்கின்றது. அதனால் கவலைப்படாதே என் தங்கமே. உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் இதயம் லேசாகும் தருணம் நெருங்கிவிட்டது. உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு நல்ல திருப்பம் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உன் அன்னை நான் அதனை பார்க்கின்றேன். அதனால்தான் இவ்வளவு உறுதியாக உன்னிடம் பேசுகிறேன். என் அருள் உன்னோடு இருக்கின்றது. என் பாதுகாப்பான கை உன் தலையின் மீது இருக்கின்றது. என் உலக்கை உன் கஷ்டங்களை நொறுக்க தயாராக இருக்கின்றது. என் கலப்பை உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க தயாராக இருக்கின்றது. காலத்தின் ஓட்டத்தில் எது நடந்தாலும் அதை துணிவோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இன்னும் சில காலம் காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய லாபம் ஒளிந்திருக்கிறது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றன. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இதை உன் அன்னை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கை பாதையில் முட்கள் குத்தி இரத்த காயங்களோடு நீ தள்ளாடும் போது துணையாக யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். உன் வறுமையையும் கவலையையும் என் கலப்பையால் உழுது அழித்து விடுவேன். அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நான் விதைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை முறை. எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உனக்கு நான் தருவேன். இனி கவலைப்படாதே. உன் கைகளை பிடித்தபடி உன் அன்னை நான் முன்னே நடந்து உனக்கான பாதையை சீர் செய்வேன். எழுந்து வா, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக இது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதை கண்டு கொள்ளாமல் நீ இந்த வாராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லாம் வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே,
மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மா ஆவாள். ஒரு நாளும் அது மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிறாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்து விட்டாள் என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமா உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோருமே அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ எப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்துவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மன வேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுத்து இருக்கின்ற
தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனம் தளராதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி அம்மா இதோ வந்து விட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன் மதிப்பு எனக்கு தெரியும். அவர்கள் வியக்கும்படி உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பது என் வாக்கு. வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பெயரை உச்சரி. அடுத்த கணமே உனக்குள் தேவையான பலத்தை நான் உன்னுள் வந்து விதைப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கின்றேன் என்று பயப்படாதே. உன் கைகளை நான் பிடித்துள்ளேன். நான் காட்டும் வெளிச்சம் உன்னை சரியான இலக்கிற்கு நிச்சயம் கொண்டு சேர்க்கும். கடந்த கால வழிகளை மறந்துவிடு. அவை உன்னை பக்குவப்படுத்த வந்த அனுபவங்கள். இனி வரப்போகும் காலம் உனக்கு வசந்தத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொண்டு வரும். உன் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் அறிவேன். தாமதங்கள் எல்லாமே உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் அவர்கள் அம்புகள் உன்னை தீண்டாது காப்பேன். என் பிள்ளைக்கு தீங்கு நினைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அமைதியாக இரு. அதிகாலையில் உனக்கான ஒரு விடியல் காத்திருக்கின்றது தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் கடமைகளை நீ தொடர். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே நன்மையாகவே முடியும். ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி.